நிலைமை பார்த்தீங்களாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ நாங்கள் ஹவுராவில் கொல்கட்டாவில் இருக்க வேண்டியதாக போச்சு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஆனால் ஒரு விதத்தில் வந்து கொல்கட்டா எக்ஸ்ட்ராவாக ஒரு சைட் பிளேஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் வேணா ஒரு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேன்ற மாதிரி இருந்தாலுமே ட்ரெயின் இந்த நேரம் பார்த்தோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவுமே, அதுவும் ஃப்ளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 மினிமம் போட்டு வச்சுருக்காங்க டிக்கெட்டு. அவ்வளோ ரூபா கொடுத்து என்னத்தை புக் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரிலங்க. இவங்க லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணதாங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இவங்க கேன்சலேஷன் ஒரு வேளை ஒன் டே ப்ரியர், அதை எப்படின்னா ஒன் டே மட்டும் தான் கேன்சல் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே அவங்க மார்னிங்கே கேன்சல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ளைட் கேன்சல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் கேங்டாக் செகண்ட் டே சைட் சீயிங் பண்ணும்போது அப்போ நாங்கள் பிரச்சனையே இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி மத்தியானமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் சீயிங் முக்கியத்துக்கு முன்னாடி ஒருவேளை வந்து தத்காலில் அன்றைக்கே எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்போம். இப்போ எங்களுக்கு தத்காலையும் இந்த இது கிடைக்கலைங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு டிக்கெட்டை போட்டு எங்களுக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எங்களாலேயே இந்த வாட்டி இப்போ ரயில்வேஸ்காரங்க பணக்காரங்க இருப்பாங்க போல இருக்கு. நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் மேலே போட்டாச்சுங்க. சத்தியமாக நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க சத்தியமாக. இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு இப்போ ஒன்றுமே புரியலை. ஒரே ஒரு ட்ரெயின் லாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் ஒரு ஹோப் இருக்குங்க. என்னன்னா அந்த ட்ரெயின் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 3 and 4 இருக்குது. ஒரு வேளை அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எங்களால் வந்து இந்த ஊரை விட்டாவது வெளில போக முடியுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமான பிளான் தான். பட் இருந்தாலும் ஊருக்கு போனோன்னா அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம். ஸோ அதனால் எப்படின்னா இங்கேருந்து கொல்கட்டாலேருந்து புவனேஸ்வர், ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸோ ட்ரெயினோ எது கிடைக்குதோ அப்படி போகிற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து விஜயவாடா, அப்புறமா விஜயவாடாலேருந்து பெங்களூர். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம். ஒன்று விஜயவாடா டு பெங்களூர், இல்லைனா விஜயவாடாலேருந்து சென்னை போயிட்டோம், சென்னையிலேருந்து நாங்கள் வந்து பெங்களூர் வர மாதிரி. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இப்படி போகணும் இல்லை அப்படி போகணும், ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி அப்படியாவது ஊருக்கு போய் சேரலான்னு சொல்லிட்டு பிளான் பார்க்கலாங்க. எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோவை இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு நாங்கள் எங்கள் சிச்சுவேஷன் என்னன்றதை காமிச்சிட்டு நாளைக்கு அப்படியே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு ஜாலி விலாக்ஸ் அப்படின்னு சொல்லலான்னு அது ஆசை தான். ஆனால் எங்கள் நிலைமை என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகேங்க, நாளைக்கு வந்து நாங்கள் என்ன பிளான்ன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து நீங்கள் அதாவது நம்ம கொல்கட்டாவோட சைட் சீயிங் வீடியோவாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு வழியா நம்மளோட ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஒன்றுத்துக்கு 3 to 4 டிக்கெட் போட்டோம். அதில் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. எதுனா இன்னைக்கு நாங்கள் இங்கேருந்து சென்னை போக வேண்டிய டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நிம்மதி. அட்லீஸ்ட் சென்னை போயிட்டா கூட பெங்களூருக்கு எப்படியாவது போயிடலாங்க, பிரச்சனை கிடையாது. பிகாஸ் சென்னையிலேருந்து ஊர்பட்ட ட்ரெயின்ஸு அப்புறம் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நமக்கு சென்னையிலேருந்து ஏகப்பட்டவே இருக்குங்க பெங்களூர் போகிறதுக்கு. பட் இங்கேருந்து பெங்களூருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ட்ரெயின்ஸ் அந்த இது தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கலனாலும் சரி ஏதோ ஒன்று கிடச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணி வச்சோம், பெங்களூருக்கும் டிக்கெட்டை போட்டு வச்சோம், சென்னைக்கும் டிக்கெட்டை போட்டு வச்சோம். பெங்களூர் கிடைக்கல, சென்னை கிடச்சிருச்சுங்க. அது வரைக்கும் நிம்மதி. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ லாங் ட்ரெயின் ட்ராவல் நான் பண்ண போகிறேன். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அது உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கான இன்ட்ரோவை வந்து நான் நேற்று நைட் மனக்குமுறலில் பேசியிருப்பேன்ல, அதுலேருந்தே அப்படியே இன்ட்ரோ ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஆஃப் டே டைம் இருக்குங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ நமக்கு வந்து 4:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா ரூமில் உட்காந்துருக்கிறதுக்கு, ஏன்னா நேற்று நாங்கள் ஏன் வந்து வெளியில் எங்கேயும் சைட் சீயிங் போகலைன்னா, பிகாஸ் வந்து எங்களுக்கு எந்த ட்ரெயின் கிடைக்கும் என்ன ஏதுன்ற ஒரு செம்ம டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருந்தோம். சரி, இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து வந்து
பெங்களூர் போகிறதுக்கும் நாங்கள் மெயிலில் போட்டோம். எங்களுக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து 2 சைட்லேயுமே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாங்க, எந்த வித பயமும் இல்லாமல். சரி, அதனால தான் பேசாமல் கொல்கட்டா வந்ததுக்கு சும்மா போகிறதுக்கு லோக்கலில் நம்ம என்னென்ன சைட் சீயிங் பண்ண முடியுமோ அதை மட்டும் வேணால் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கொல்கட்டா லோக்கல் சைட் சீயிங் அப் டு இந்த 4:30 வரைக்கும் எங்கெங்கே போகிறோமோ அதை மட்டும் பார்ப்பீங்க. நாங்கள் எங்களால் என்னென்ன இடம் போக முடியுமோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வேளை ஏதாவது எங்களால் இப்போ கவர் பண்ண முடியல, ஆனால் அது சூப்பரான பிளேஸ் அப்படின்னா கொல்கட்டா வரும்போது டைப் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து நாங்கள் ஷூ போட்டுட்டு கீழே செக் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ கீழே போக வேண்டியது தான். உங்களை நான் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பேக்கை அவங்க தான் லாக்கர் தரேன் இருக்காங்களா இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோமா என்னன்றதை யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து இங்கே சரி லோக்கல் சைட் சீயிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ பார்க்கலாம், அங்கே டாக்ஸி கிடச்சதுன்னா டாக்ஸி, இல்லைனா இங்கே லோக்கல் மெட்ரோ இந்த மாதிரி பிடிச்சி தாங்க போகணும். ஸோ பார்க்கலாம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் தெரியுதுல, அன்றைக்கி நைட் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், பட் அது எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரியல. இன்றைக்கி மார்னிங்கிறதுனால கீழே ட்ராம் ட்ராக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்கட்டாவில் ஓடக்கூடிய அந்த ஓல்டன் டாக்ஸி, அந்த மாதிரி டாக்ஸிங்க அது ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இடங்கள் கவர் பண்ண முடியுமோ அதுக்குள்ளே கவர் பண்ணிட்டு நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காளி மந்திர் போயிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்னென்ன அது விக்டோரியா மியூசியம், அப்புறமா இந்தியன் மியூசியம், அப்புறம் என்னென்ன இடங்கள் இருக்கோ எல்லாமே பார்க்க வேண்டியதான். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் கொல்கட்டா, அதுவும் அன்பிளான்டு ட்ரிப்பு. எத்தனை பிளேஸ் கவர் பண்ண முடியும்னு தெரியல. எங்களுக்கு இருக்கிற டைம் வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் ஸ்ட்ரீட் ஏரியா. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளேஸ்னு கூட சொல்லலாம் இந்த பக்கம். ஆனால் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க இங்கே. ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது, அப்புறமா டைட்டான் ஐஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நான் நினச்சே பார்க்கலங்க கொல்கட்டாவை சுற்றி பார்ப்போம். எங்கள் பிளான்லேயே ஆக்சுவலாக இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து டார்ஜிலிங் அண்ட் கேங்டாக் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நேராக பெங்களூர் போகிற மாதிரி தான் பிளானு. சடன் ட்ரிப்பு கொல்கட்டா வரணும்னு இருக்குது, அதே செகண்டில் லோக்கல் சைட் சீயிங் பண்ணணும்னு இருக்குது. பார்க்கலாம். இந்திரா காந்தி ஸ்டாச்சு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் தான் ஆக்சுவலாக. 300 साल पुराना चर्च. ஓகே ஓகே ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொல்கட்டாக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே தான் ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தானா எல்லாம் உங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த சிட்டி நார்மலாக தாங்க தெரியுது. இவங்க தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு என்னமோ நார்மலாக தான் தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டா ஷூ போட்டுக்கிறோம்ல, ஸோ அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கல்கட்டா தான். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்குங்க. சொல்ல போனால் கொல்கட்டா கொஞ்சம் சந்தோஷமாக எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்குங்க. இனிமேட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இது இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கன்ற மாதிரி எதிர்பார்க்காத விஷயம் நிறைய விஷயம் நடந்ததுங்க இந்த ட்ரிப்பில் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காளிகாட் ரோடா. நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட டாக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கன்னா காளிகாட் அப்படின்ற கொல்கட்டா காளி மாதா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கும். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஸோ உங்களுக்கு ஓவராலாக எங்கெங்கே எடுக்க முடியுமோ அங்கே மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய காளிகாட் காளி டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். புராண கதையை வச்சு பார்க்கும்போது சதிதேவியோட வலது கால் விரல்கள் விழுந்த இடம் தான் இந்த காளிகாட் டெம்பிள் நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடமா கருதப்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1809 காலகட்டத்தில் தான் சபர்ண ராய் சௌதூரி குடும்பத்தினர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த காளி தேவியோட சிலை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்னு சொல்லலாம்.
கருப்பு நிற முகம், அப்புறமா 3 கண்கள் கொண்டதாகவும் வெளியே உங்களுக்கு நீண்ட தங்க நாக்கு கொண்டதாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உக்ர ரூபத்தில் தான் இங்கே நமக்கு காளி தேவி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே இந்த கோயில் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நேராக வந்து நீங்கள் போயிட்டு காளி மாதாவை தர்ஷன் பண்ணிட்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நாங்கள் போன டைமில் வந்து எந்த வித ஸ்பெஷல் என்ட்ரன்ஸுமே கிடையாது. பட் இருந்தாலும் அஃபீஷியலாக ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. மற்றபடி அங்கே நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நான் உங்களை வந்து ஸ்பெஷல் தர்ஷன் மாதிரி சீக்கிரம் கூட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு கூட்டு வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட் அவங்க நம்பி போயிடாதீங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து இந்த கோவிலில் நடக்குது. ஸோ வந்து உங்களுக்கு போகும்போது ஒரு ரேட் சொல்லுவாங்க, அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. நாங்களே கிட்டத்தட்ட மாட்ட போனோம், ஜஸ்ட்ல தான் தப்பிச்சோம். ஸோ அதனால யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஓகே இப்போ வந்து ஸ்பெஷல் தர்ஷனா ரொம்ப கிட்ட போய் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட நீங்கள் வந்துருக்காம நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர நார்மல் தர்ஷன் ரூட் இருக்கும். ஸோ அது வழியா நீங்கள் போயிட்டு நார்மல் தர்ஷன் நீங்கள் போனீங்கனாலே உள்ள போய் தர்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம். பிகாஸ் நாங்கள் போன டைம்லேயே பார்த்தோம், நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொல்கட்டா போனீங்க அப்படின்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. டைமிங் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கோங்க. மேக்ஸிமம் இந்த கோயில் நீங்கள் எப்போ போனீங்கனாலுமே கொஞ்சம் கும்பலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காளி டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. நாங்களே கிட்டத்தட்ட மாட்ட போனோம், கொஞ்சம் உஷாராக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர ரேட் ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க. ஈவன் ஒரு தர்ஷன் அங்கேக்கெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா 200 தரணும், 300 தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த கேட்டு வாங்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமில் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் எந்த டெம்பிள்லையுமே இந்த அளவுக்குலாம் நாங்கள் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பார்த்துக்கோங்க என்னன்றதை. பட் கோயில் தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் அமைஞ்சுதுங்க. ஸோ அதில் எந்த வித குறையும் இல்லை. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிர்லா மந்திர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்தோம். பட் ஆனால் நாங்கள் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திர் க்ளோஸில் இருக்குங்க. அதனால் நான் உங்களுக்கு வெளியேருந்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இங்கே விக்டோரியா மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அங்கேக்கு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறோம். போகிற வழியில் இந்த மிட்டாயின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்க வந்தோம். பிகாஸ் நமக்கு கொல்கட்டா ரசகுல்லா ரொம்பவே ஃபேமஸ். அதனால் இங்கே வாங்க வந்தோம். ஒரு பெரிய மால் வந்து பார்த்திங்கன்னா இதுதானா, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. அதான் லைட்டாக ஒரு சில இடங்கள் வந்து பேரான மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோங்க ட்ராம் ட்ராக்கு. ட்ராமை தான் காமிக்கல, அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா மியூசியம். கொல்கட்டாலேயே ஒரு பெரிய மியூசியம் தாங்க இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போலங்க அங்கே மாதிரியே கிம்பிள் இங்கே நாட்டாலோடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்சாலும் ஸ்டெபிலிட்டி மோட் போட்டு தான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இடம். 3 years ஓல்டு சர்ச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ பெரிய பில்டிங் ஒன்று. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் அதெல்லாம் இங்கே உள்ளே கொண்டு போக முடியாது. இந்த விக்டோரியா மியூசியமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட் மார்பிளை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விக்டோரியா மியூசியம் உங்களுக்கு 1906 ஆரம்பித்து 1921 காலகட்டம் வரைக்கும் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு இதை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விக்டோரியா மியூசியம் உங்களுக்கு குவீன் விக்டோரியாவோட ஞாபகார்த்தமாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் பயன்படுத்திய திங்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வெப்பன்ஸ் அண்டு நமக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ், அவங்களோட பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே தான் உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ ஓவராலாக இருக்க விஷயங்களை உங்களுக்கு நம்ம காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் அவங்க வச்சுருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே 50 rupeesக்கு வர்த்து தாங்க. இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இதை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ 50 ரூபான்றது ஓகே தாங்க, சீப்பாக தான் எனக்கு தெரியுது.
கண்டிப்பாக நீங்கள் கொல்கட்டா வந்துருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் எங்கே ஏதாவது இடம் போக முடியுமா இல்லை நேரம் ஸ்டேஷனான்றதை பார்த்துக்கலாம். செம்ம பெருசாக இருக்குங்க ஆக்சுவலாக மியூசியம். ஸோ இதுக்கப்புறமா எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஷாப்பிங் ஏரியா அங்கே இது ஆக்சுவலாக இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் தான். நிறைய கடைகள் இருக்குங்க, ஃபுல்லாக துணி கடை எல்லாமே. ஸோ வெள்ளையோட துணி கடை தெரியுது. ஸோ இன்டீரியராக போனால் நிறைய கடைகள் இருக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு 20 rupees, அடல்ட்ஸ்க்கு 75, ஃபாரினர்ஸ்க்கு 500 rupees. இந்தியன் மியூசியம். ஸோ இது வந்து பெங்கால் பெயிண்டிங்ஸ். ஸோ இந்த இந்தியன் மியூசியம் உங்களுக்கு 1814ஆம் ஆண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஈவன் நம்ம இந்தியாவிலே முதல்ல கட்டின ஒரு மியூசியம்னா இந்த மியூசியம்ன்ற மாதிரி சொல்லலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி நாட் அலோட். நான் ஒரு ஓவராலாக இருக்கிறத காமிக்கிறேன். ஸோ இங்கே வெளியிலலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாங்க, செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக. இந்த மியூசியம்குள்ள ஏகப்பட்ட பழங்கால சிலைகள், டைனோசரோட எலும்புகள், எகிப்து மம்மியோட படிமங்கள், பழைய நாணயங்கள், ஃபாசில்ஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுருக்காங்க. பட் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை மட்டும்தான் கேமரா அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நான் ஓவராலாக இருக்கக்கூடிய எங்கெங்கனால எடுக்க முடியுமோ அங்கே மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மியூசியமை நீங்கள் முழுசாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். பட் ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஓவராலாக இந்த மியூசியமில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதை எங்கெங்கே என்னால் வீடியோ எடுத்து காமிக்க முடியுமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அஃபிஷியலாக நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் மியூசியமை பார்த்து முடிக்கிறதுக்கு மினிமம் 1 டேவாக தேவைப்படுறதுக்கு போல இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் சரி டைம் கொஞ்சம் தான் இருக்குன்றதுனால நாங்கள் வேகமாக பார்த்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க உள்ள ஷோஸில் போனால். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஜுவாலஜிக்கல் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பிளேஸாவது கவர் பண்ணலாம். பட்டு நான் கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5:55க்கு ட்ரெயின் அங்கே கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, ஏன்னா அது கிடச்சதே பெரிய விஷயன்ற கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த டைமில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட இது லஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 4 o'clock ஆக போகுது. ஸோ மேக்ஸிமம் 3 o'clock நேரம் தான் லஞ்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி லஞ்சு சாப்பிட்லன்றதுனால இப்போ போயிட்டு வெளில ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு நேராக வந்து நேராக வந்து இது எங்களோட ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் மெயின் பிளேசஸ் என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஸ்டேஷன் போகிறதோட கம்ப்ளீட் பண்ணிப்பேன். கரெக்டாக ஸ்டேஷன் வாசலோட இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவாக ட்ரெயின் பிளாக் வந்து உங்களுக்கு வருங்க. ஸோ அப்படியே கண்டினியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹவுரா பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் அன்பிளான்டாக கொல்கட்டா வந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே நான் ஹவுரா பிரிட்ஜை வந்து நைட்டில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஹவுரா பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு சூப்பராக இருக்குங்க. ஸோ மணி இப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 4 o'clock தான் ஆகுது. ஆனால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணிலாம் சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. சரி சண்டே என்னால் கவர் பண்ணலான்னு பார்த்தா இங்கே மரம் மறைச்சிட்ருக்கு. இருங்க ட்ரை பண்ணுறேன். பாருங்க மணி இப்போ 4 மணி தான் ஆகுது. 4 மணிக்கே சன்செட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்களா?
கைஸ், ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் என்னென்ன இடங்கள் லோக்கலில் போக முடியுமோ அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயாச்சு. ஸோ இதை தாண்டியும் ஒரு 1-2 இடங்கள் இருக்குது, அது வந்து எங்களால் கவர் பண்ண முடியலங்க ஆக்சுவலாக. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுவே போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் vlog செப்பரேட்டாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொல்கட்டாவில் போன பிளேசஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற விஷயம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். நான் இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from Vlogs.